Good morning everyone. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா யூனிட் 5 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இந்தியா பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று வந்து மெக்கானிசம் ஆஃப் ஃபினான்சிங் எஜுகேஷன் இந்தியாவும் ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இந்தியாவும். இதுல வந்து மெக்கானிசம் ஆஃப் ஃபினான்சிங் எஜுகேஷன் இந்தியாவில் என்ன பார்க்க போறோம்னா ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், local bodies and role of UNESCO, UNICEF, UNDP, UNFPA and World Bank பார்க்க போறோம். அடுத்து ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவில் வந்து பப்ளிக் ஃபீஸ், ஸ்டூடெண்ட் லோன்ஸ், எஜுகேஷன் செஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் பற்றி பார்க்க போறோம். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஃபினான்சிங் எஜுகேஷன் இன் இந்தியா. இதில் வந்து இந்த ஃபினான்ஸ் எப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் போகுதுன்னா கவர்மெண்ட்டோட ஓன் இன்ஸ்டியூட்டுக்கும் ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கும் போகுது. இது அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து எப்படி கிராண்ட்ஸாக போகுதுன்னா எஜுகேஷன் லெவலை பொறுத்து போகுது. ப்ரைமரினா அதுக்கேற்ற ஃபண்டு, செகண்டரினா அதுக்கேற்றது, ஹையர்னா அதுக்கேற்றது. அடுத்து ரெக்யூரிங் கிராண்ட்ஸ், கிராண்டிங் எய்ட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ரெக்யூரிங் கிராண்ட்ஸ் அண்ட் நான் ரெக்யூரிங் கிராண்ட்ஸ். ரெக்யூரிங் கிராண்ட்ஸ்னால் ரெகுலராக மந்த்லி இன்டர்வல் அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து போகிறது. இது வந்து சேலரி வந்து மந்த்லி ஒரே அமௌண்ட் வருது இல்லை, அதுதான். அடுத்து வந்து ஹாஸ்டலில் வந்து பில்லு கொடுக்குறாங்க, ஹாஸ்டல் எலக்ட்ரிக் பில்லு, ஃபுட்டு, அதுக்கெலாம் வந்து மந்த்லி ஒரே மாதிரி அமௌண்ட் தானே கொடுக்குது. அடுத்து மெயின்டெனன்ஸ்னால் அதுக்கும் அதே மாதிரி தான் மந்த்லி மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. அடுத்து நான் ரெக்யூரிங் கிராண்ட்ஸ்னால் பில்டிங், அது வந்து ஒரே ஏரியா கட்டுறது, இல்லைன்னா அப்பப்போ கட்டுறது. இதுக்கு வந்து ரெகுலர் பீரியட்லாம் இல்லை. அடுத்து இதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரினா லிஸ்ட் ஆஃப் யூனியன் வந்து யூனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மத்திய அரசு வந்து இதில் என்னென்ன பண்ணுது அப்படின்னு. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. அடுத்து கான்கரண்ட் ஃபங்க்ஷன்னா மத்திய அரசு சரி மாநில அரசு ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனால் மத்திய அரசு தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மெயின் ரோல் இருக்கும் இதில். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னா சென்ட்ரல் செக்டார் எஜுகேஷன், சென்ட்ரல் செக்டார் இன் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். அதில் என்னன்னா அதுக்கு என்ன எதுக்குலாம் ஃபண்ட் பண்ணுதுன்னா ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சென்ட்ரல் ஸ்கூல்ஸ், நேஷனல் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் செக்டர். இதில் வந்து ஸ்டேட் வந்து இதில் வந்து நான் அக்செப்ட் பண்ணனாலும் சென்ட்ரல் வந்து இது கன்வென்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கும். அடுத்து சென்ட்ரலி அசிஸ்டட் செக்டர், ப்ரொமோஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சென்ட்ரல் இது கவர்மெண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், ப்ரொமோஷன் பண்ணும். அடுத்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் ஃபினான்சியல் எஜுகேஷன் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டு இருக்குது. அதில் எக்ஸ்டர்னல் வந்து எய்ட்ஸ் லோன்ஸாக இருக்கும். அடுத்து இன்டர்னல் வந்து பப்ளிக் ப்ரைவேட்னு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் பப்ளிக்கில் வந்து கவர்மெண்ட் இருக்கும், வைஸ் கவர்மெண்ட் இருக்கும். அடுத்து ப்ரைவேட்டில் வந்து ஃபீஸு, அப்புறம் வந்து டொனேஷன், என்டோமெண்ட்னா ஃபண்டிங் தான், அது மீனிங் அப்படின்னா. அப்புறம் அடுத்து ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன். இது வந்து 5 மார்க்காகவும் கேட்கலாம், 10 மார்க்காகவும் கேட்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 ரீசன்ஸ் எதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. இது வந்து எதுக்குன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எஜுகேஷனோட தேவை ரொம்ப நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. அதனால வந்து கவர்மெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ், அதாவது அதோட குவாலிட்டியை வந்து எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குன்னா அதாவது ஆர்டி ஆக்ட் இருக்குல்ல, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரம் 6 to 14 years, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து அதாவது கீழே இருக்கவங்க, கீழே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பெட்டர் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் தராங்க. அடுத்து வந்து 3 ways ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபுல் ஃபண்டிங் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃபண்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதாவது ஏதாவது ஸ்கீம் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அடுத்து பார்ஷலாகவும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முழுசாக அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் பார்ஷலாகவும் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளோ செலவு, என்னென்ன செலவுனா ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, ஹையர் எஜுகேஷன், அதாவது ரெண்டுத்துக்குமே செலவு இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன். இதில் வந்து எஜுகேஷனை ஃபினான்ஸ் பண்ணுறதுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அடிப்படை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம்க்கு வந்து தனித்தனியாக வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. இதில் வந்து சோர்சஸ் வந்து ஷேரிங், இன்கம் டேக்ஸில் இருக்கிற சோர்ஸையும் சேர்த்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஷேரிங் எக்ஸைஸ்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அதில் இருந்து வந்து காசு எடுத்து ஃபண்ட் பண்ணுவாங்க எஜுகேஷனுக்கு.
போகிறாங்க. அடுத்து ரோல் ஆஃப் லோக்கல் பாடிஸ்னால் என்னன்னு தெரியும்ல, முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பாடிஸ், இதெல்லாம் தான் அந்தந்த பர்டிகுலர் ஏரியாஸில் ஸ்கூல் ரன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து ஃபண்ட் கிடைக்குதுன்னா டேக்ஸஸ் மூலமாகவும் கிராண்ட்ஸ் மூலமாகவும் கிடைக்குது. ஸ்கூல்ஸ் வந்து என்னென்ன ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும்னா சர்டைன் அமௌண்ட் வந்து மந்த்லி இல்லை வந்து பீரியட் இன்டர்வல்ஸில் வந்து கிடைக்கும். அடுத்து கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ்னால் அங்கே இருக்க டேக்ஸ், அங்கே கொடுக்குற டேக்ஸை வச்சு அவங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து ரோல் ஆஃப் யுனெஸ்கோ இன் ஃபினான்சியல் எஜுகேஷன் என்கரேஜ், அதாவது விமென்ஸுக்கும் சரி சில்ட்ரன்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே சமமான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்காலர்ஸ்க்கு வந்து தேவையான அளவு சேலரி அந்த மாதிரி கிடைக்கணும், அதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது யுனெஸ்கோ வந்து இந்தியாவில் என்ன பண்ணுதுன்னா எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து குவாலிட்டி எஜுகேஷனுக்கான ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோல் ஆஃப் யூனிசெஃப் என்னன்னா மோஸ்ட்லி வந்து ஃபண்ட் வந்து அவங்க கொடுத்தாலுமே நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். சில பேர் இந்த பாலிசி மேக்கர்ஸ்லாம் வந்து அந்த ஃபண்டை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு வந்து தவறிடுவாங்க. அதனால வந்து யூனிசெஃப் வந்து சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட ஒர்க் என்னன்னா ஃபேர் சான்ஸ் இன் லைஃப் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அதாவது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும். அடுத்து கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா காசு வந்து நிறையா இல்லைனாலும் கம்மியாக இருக்கிறத வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்து ரோல் ஆஃப் வேர்ல்டு பேங்க்னா உலகத்திலேயே ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுது. இதோட மெயின் என்னென்னா குவாலிட்டி எஜுகேஷனாக லைஃப் லாங் லேர்னிங், அதாவது குவாலிட்டி எஜுகேஷன்னா எல்லாருக்கும் சமமான நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படின்னா 2030 இருக்கணும் அப்படின்றத எய்ம் இருக்குது. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், குளோபல் நாலேஜ், இட் ஹெல்ப்ஸ் டு லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா லோ அண்ட் மிடில் இன்கம், அதாவது காசு வருமானம் வந்து ஜிடிபி வந்து கம்மியாக இருக்குல்ல அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. யுஎன்எஃப்டிஏ அதோட ரோல் என்னன்னா இது வந்து முன்னாடி யூஎன்பிஎஃப்னு அப்படி சொன்னாங்க. இது வந்து எப்போ கிரியேட் ஆச்சுன்னா 1969. இது எது டார்கெட் என்னன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் யங் உமன், அவங்களுக்கு தான். இது வந்து எது ப்ரிவென்ட் பண்ணுறது அன்வான்ட் ப்ரெக்னன்சி அண்ட் என்ஷூர் சேஃப் சைல்ட் பர்த், அதாவது கிராமத்துலாம் அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்காதுல்ல, அதனால உங்களுக்கு வந்து சேஃபாக சைல்ட் பர்த் இருக்கணும் அந்த மாதிரிக்காக. இதோட டார்கெட் வந்து இப்போ 2021 என்னன்னா 88 கண்ட்ரீஸில் இருக்குது. ஆனால் 2022 110 டோனர்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட்டே. அடுத்து யூஎன்டிபி இன் ஃபினான்சியல் எஜுகேஷன்னா எலிமினேட் பாவர்ட்டி, அதாவது வறுமை இருக்குல்ல அதை வந்து ஒழிக்கணும் அண்ட் அச்சீவ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுதான் நம்மளோட எய்மே. அந்த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூஎன்டிபி எங்கே இருக்குன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்குது. மொத்தமாக 170 கண்ட்ரீஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. அடுத்து எடுக்கிறதுக்கு ஃபண்டு நீட்டாக இருக்குன்னா அது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கும், அது வந்து முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து எப்படி மோஸ்ட்லி சேதங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் டு சேவ் என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி அண்ட் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அண்ட் அவேர்னஸ் அபவுட் எஸ்டிடி. எஸ்டிடினா செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்காது கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம். அதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஃபண்ட்லாம் தேவை. அடுத்து ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா வந்து இது ஒரு 10 மார்க். இதில் வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டொமஸ்டிக் ஃபண்டிங்னு 2 டைப் இருக்குது. ஃபண்டிங் எஜுகேஷன் கம்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரும், லோக்கல் பாடிஸ்லேருந்து வரும். ஃபண்டிங் ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர்ஸ் எப்படி வரும்னா டொனேஷன் மூலமாக வரலாம், என்டோமெண்ட் ஃபண்ட்ஸ் மூலமாக வரலாம், இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்லேருந்து வரலாம். அடுத்து ஃபண்டிங் எஜுகேஷன் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா இதில் வந்து ஃபண்டிங் ஃபண்ட்ஸ் வருதுன்னா ஜென்ரல் பப்ளிக், ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ்லேருந்து, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்லேருந்து வருது. அடுத்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனோம்னா ஃபண்டிங் எஜுகேஷன் பை கவர்மெண்ட். ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா கவர்மெண்ட் தான். இதில் வந்து 2 டைப் இருக்குது, 3 டைப் இருக்குது. இண்டிவிஜுவல் ஆர் ட்ரஸ்ட் டொனேஷன், என்டோமெண்ட் ஃபண்ட்ஸ், எஜுகேஷன் செஸ். அப்படின்னா இண்டிவிஜுவலில் வந்து அவங்க பீப்புளாக வந்து ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வேணால் லேண்டாக கொடுக்கலாம், பில்டிங்காக கொடுக்கலாம், மேன் பவரும் கொடுக்கலாம். அடுத்து என்டோமெண்ட் ஃபண்ட்ஸில் டொனேஷனாக மணி இல்லைனா ப்ராப்பர்ட்டி மூலமாக வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. அடுத்து எஜுகேஷன் செஸ்னால் அடிஷ்னல் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் மோஸ்ட்லி பொதுவாக எப்பவுமே கொடுக்குறத விட அடிஷ்னலாகவும் கொடுப்பாங்க. அடுத்து
அடுத்து ஃபண்டிங் எஜுகேஷன் பை ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட் ஃபீஸ் தான். அதில் வந்து ஆர்டிகல் ஆக்ட் எஜுகேஷன் மூலமாக இயர் 6லேருந்து 14 வரைக்கும் ஃப்ரீ தான். அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஃப்ரீ. ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும். என்னென்ன ஃபீஸ்னால் டியூஷன் ஃபீஸ் இருக்கும், இல்லை அட்மிஷன் ஃபீஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஃபீஸ் இருக்குது. ஸ்பெஷல் ஃபீஸ்னால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மோஸ்ட்லி வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் லோன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுவாங்க இல்லை அவங்களுக்குலாம் லோன்ஸ் கொடுப்பாங்க. எதுனா இன்ட்ரெஸ்ட் கம்மியில் கொடுப்பாங்க. மொத்தம் இந்தியாவிலேயே 45% தான் லோன் எஜுகேஷன் லோன் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபண்டிங் எஜுகேஷன் பை கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் ஃபண்டிங் ஆஃப் லோக்கல் பாடிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கிராண்டிங் எய்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு வர டேக்ஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது வந்து 5 இயர் பிளான்லேயே இருக்குது. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பர்சியூ பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் எஜுகேஷன்னா சேலரி கிராண்ட் அண்ட் நான் சேலரி கிராண்ட். சேலரி கிராண்ட்னா என்னன்னு தெரியும்ல, அவங்களுக்கு வந்து ரெகுலராக சேலரி வருது. நான் சேலரி கிராண்ட்ஸ்னால் சேலரி வரதுக்கு தவிர்த்து மித்த ஃபண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஃபண்டிங் ஆஃப் லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ் வந்து அவங்களுக்கு வர டேக்ஸ் வச்சு ஃபண்ட் கொடுப்பாங்க. ஃபினான்சிங் எஜுகேஷன் பை இண்டஸ்ட்ரினா செட்டிங் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து கட்டுவாங்க. இந்த அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸில் வர பணத்தெலாம் வச்சு வந்து ஸ்கூலோட ப்ராஸ்பரிட்டிக்காக வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்கூலோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் அதை வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷன் கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அதாவது முன் வந்து எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணுறாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ்னா 2 ways to consider இருக்கு. ஃபினான்ஸ் கேன் பி given providing scholarship and concession for Indian students under various programs. ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு டேக்ஸ்லேருந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் என்ன தெரியும்ல, ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணுறது. அடுத்து கன்செஷன் எப்படின்னா அந்த அவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஃபீஸை வந்து குறைச்சிருவாங்க, அதுதான் கன்செஷன். அடுத்து ஃபாரின் எய்ட்ஸ் வந்து இந்தியா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இயர் 2013ல் $421 US, இயர் 2014ல் $806 US வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் வந்து. அடுத்து யூஎஸ் ஸ்காலர்ஷிப் என்னன்னா ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்து இங்கிலாந்து ஸ்காலர்ஷிப் வந்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். அடுத்து அதர் கண்ட்ரிஸ் என்னன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இட்டாலி, ரஷ்யா அந்த கண்ட்ரிலாம் அவங்க அந்த கண்ட்ரியில் வந்து இந்தியன்ஸ் படித்தாங்கன்னா அவங்களும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க.